வணக்கம். இது மீரா தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கையில் இன்று நடந்த தேர்தல் ஒன்றுக்கான வாக்களிப்பு. யாழில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள் மீது தாக்குதல். அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்பு தொடர்பில் பொய் கூறிய முன்னாள் ஜனாதிபதி. யாழ் கொழும்பு ரயில் சேவை தொடர்பில் வெளியான புதிய தகவல். இலங்கையில் சுற்றுலா தலங்களுக்கு விசேட பாதுகாப்பு. மாரடைப்பு வந்த நபரை நடுவழியில் விட்டு சென்ற நபர். முல்லைத்தீவில் தேர்தல் சுவரொட்டிகளை ஒட்டியவர் யானை வேலியில் சிக்கி உயிரிழப்பு. ராஜாங்க அமைச்சர் ஒருவரின் மனைவி தொடர்பில் வெளியான தகவல். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் தினத்தில் மாற்றம் ஏற்படலாம். இஸ்ரேல் ஈரான் தாக்குதல்களுக்கு இடையே ஹமாஸ் அமைப்பின் தளபதியை வீழ்த்திய இஸ்ரேல். இனி விரிவான செய்திகள். காலி மாவட்டம் எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தலுக்கான வாக்களிப்பு இன்று மாலை 4 மணியளவில் நிறைவடைந்துள்ளது. இதன்படி மாலை 4 மணியுடன் நிறைவடைந்த வாக்களிப்பின் நிலவரப்படி 63.4% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக காலி மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரி WA தர்மசிறி தெரிவித்துள்ளார். 29 உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக அங்கீகரிக்கப்பட்ட 8 அரசியல் கட்சிகளும் சுயேட்சை குழு ஒன்றும் போட்டியிடும் எல்பிட்டிய உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமானது. இந்த தேர்தல் 48 வாக்களிப்பு நிலையங்களில் இடம்பெற்ற நிலையில் இதில் வாக்களிப்பதற்காக 55,643 வாக்காளர்கள் தகுதி பெற்றிருந்தனர். காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை வாக்குப்பதிவுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் குறிப்பிட்டிருந்தார். இலங்கை நாடாளுமன்ற தேர்தல் எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் எல்பிட்டிய தேர்தல் முடிவுகள் நாடாளுமன்ற தேர்தலில் வெல்லும் தரப்பை தீர்மானிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் நீர்வேலி பகுதியில் பிரச்சார பணிகளில் ஈடுபட்டிருந்த தமிழ் மக்கள் கூட்டணியின் ஆதரவாளர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அந்த கட்சியின் பொது தேர்தல் முதன்மை வேட்பாளர் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். கட்சி சார்பாக குறித்த பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த 4 பெண்கள் உள்ளிட்ட சிலர் மீதே தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தாக்குதலுக்கு உள்ளானவர்களில் ஒரு பெண்ணும் 2 ஆண்களும் தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன்படி முச்சக்கர வண்டி ஒன்றில் வருகை தந்த அடையாளம் தெரியாத சிலரே இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக மணிவண்ணன் குற்றம் சுமத்தியுள்ளார். 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கான ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்த கருத்து பொய்யானது என்று தேசிய மக்கள் சக்தியின் செயற்குழு உறுப்பினர் லால்காந்த தெரிவித்துள்ளார். நாவலப்பட்டிய பகுதியில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கின்ற போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்கு ரணில் விக்ரமசிங்க ஒதுக்கீடு செய்திருந்தால் பணத்தை வீட்டிற்கு எடுத்து சென்றிருப்பார் என்றுதான் கூற வேண்டும். ஜனாதிபதி தேர்தலில் தோல்வியடைந்து வீட்டில் ஓய்வெடுப்பதற்கு பதிலாக இவ்வாறான அறிக்கைகளை வெளியிடுவது நகைப்புக்குரியது. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்துள்ளதாகவும் நாட்டின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாகவும் சிலர் தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். அந்த பொய்யான அறிக்கைக்கு எதிர்வரும் நவம்பர் மாதம் 14ஆம் தேதி நாட்டின் பெரும்பான்மையான மக்கள் பதிலடி கொடுப்பார்கள். நவம்பர் 14ஆம் தேதிக்கு பின்னர் நாட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க தேசிய மக்கள் சக்தி 25 அமைச்சரவை அமைச்சர்கள் மற்றும் 25 பிரதி அமைச்சர்களை கொண்ட வலுவான அரசாங்கத்தை நியமிக்கும் என்று குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் வடக்கிற்கான தொடருந்து சேவைகள் மீள ஆரம்பிக்கப்படும் என்று தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி எதிர்வரும் 28ஆம் தேதி முதல் 2 தொடருந்துகள் சேவையில் ஈடுபட உள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி கொழும்பு கோட்டையிலிருந்து காங்கேசந்துறை நோக்கி பயணிக்கும் யாழ்தேவி தொடர்ந்தும், வெள்ளியத்தையிலிருந்து அனுராதபுரம் நோக்கிய ரஜரட்ட ரஜின தொடர்ந்தும் சனிக்கிழமை முதல் வடக்கு பாதையில் பயணிக்க உள்ளதாக திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. இதேவேளை நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் கடமைகளில் ஈடுபடும் அரசு உத்தியோகத்தர்கள் மற்றும் பாதுகாப்பு தரப்பினருக்காக கொழும்பு கோட்டை காங்கேசந்துறை இடையிலான தொடர்ந்து சேவை கடந்த மாதம் 19 மற்றும் 21ஆம் தேதிகளில் விசேட சேவையில் ஈடுபட்டிருந்தது. எனினும் புகையிரத பாதை பணிகள் காரணமாக நிறுத்தப்பட்ட குறித்த சேவையானது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டில் உள்ள சுற்றுலா வலயங்களை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தும் விசேட பாதுகாப்பு திட்டத்தை தொடர்ந்தும் போலீசார் அறிவித்துள்ளனர். இந்த முன்முயற்சியானது பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக போலீஸ் அதிகாரிகள் மட்டுமன்றி போலீஸ் விசேட அதிரடிப்படை, ராணுவம், விமானப்படை மற்றும் கடற்படை ஆகியவற்றின் உறுப்பினர்களையும் ஈடுபடுத்துவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அருகம்பை, கிக்கடுவ, வெலிகம, மிரிச மற்றும் திக்வெல்ல உள்ளிட்ட பிரபல சுற்றுலா தலங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார். அருகம்பையில் உள்ள சுற்றுலா தலங்களில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டுள்ளதாக சந்தேகத்தின் பேரில் பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்கள் தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். கொழும்பு, மாவனல்ல மற்றும் யாழ்ப்பாணம் ஆகிய பகுதிகளை சேர்ந்த சந்தேக நபர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் அருந்திய நண்பருக்கு மாரடைப்பு ஏற்பட்டதை அறிந்து நடுவீதியில் விட்டு சென்ற நபரை கண்டி போலீசார் கைது செய்துள்ளனர். கண்டி போலீஸ் பிரிவிற்கு உட்பட்ட பிரிம்ரோஸ் பூங்காவின் கீழ்ப்பகுதியில்
வீதியோரத்தில் இருந்த நிலையில் கடந்த 22ஆம் தேதி சடலத்தை போலீசார் கண்டெடுத்தனர். இவ்வாறு உயிரிழந்தவர் 39 வயதுடையவர் என்றும் போலீசார் அடையாளத்தை உறுதிப்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட பிரேத பரிசோதனையில் குறித்த நபர் மாரடைப்பினால் உயிரிழந்துள்ளமை தெரிய வந்துள்ளது. குறித்த நபர் வீதியோரமாக வந்தமை குறித்து விசாரணை நடத்தியதில் நண்பர் ஒருவர் அவரை அழைத்து சென்று அந்த இடத்தில் விட்டு சென்றமை தெரிய வந்துள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவரும் அவரது நண்பரும் கண்டி பிரேம்ரோஸ் பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் இருவரும் போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் என்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கண்டி பிரதேசத்துக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அனுருத்த பண்டாரநாயக்கவின் பணிப்புரையின் பிரகாரம் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. முல்லைத்தீவு ஒட்டுசுட்டானில் மின்சாரம் தாக்கி குடும்பஸ்தர் ஒருவர் மரணமடைந்த சம்பவத்தில் வீட்டின் உரிமையாளரை உடன் கைது செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஒட்டுசுட்டானில் வீடொன்றுக்கு முன்பாக தேர்தல் சுவரொட்டியொட்டிய சமயம் மின்சாரம் தாக்கி மரணமடைந்த சம்பவம் தொடர்பிலேயே வீட்டின் உரிமையாளரை கைது செய்யுமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். ஒட்டுசுட்டான் முத்து விநாயகபுரம் பகுதியில் 2 வேட்பாளர்களின் விளம்பர சுவரொட்டிகளை குடும்பஸ்தர் ஒருவர் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை இரவு ஒட்டிய போது வீட்டின் முன்பாக அமைந்திருந்த யானை வேலியில் மின்சாரம் தாக்கியுள்ளது. இந்த மின்சார தாக்குதலுக்கு இலக்கான குடும்பஸ்தர் முல்லைத்தீவு மாவட்ட வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதும் உயிரிழந்துள்ளார். இந்த மரணம் தொடர்பில் ஆராய சம்பவ இடத்திற்கு சென்ற முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் வீதியோரம் அமைக்கப்பட்டிருந்த யானை வேலியை பார்வையிட்ட பின்னர் வீட்டின் உரிமையாளரை கைது செய்து வழக்கு பதிவு செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார். முன்னாள் ராஜாங்க அமைச்சரின் மனைவிக்கு சொந்தமான மெரிகான வீதியில் உள்ள 3 மாடி வீட்டின் வாகன நிறுத்துமிடத்தில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் பெறுமதியான சொகுசு வாகனங்களை கைப்பற்றியுள்ளதாக மெரிகான தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர். சாலவ வீதியில் உள்ள வீடொன்றின் வாகன நிறுத்தமிடத்தில் பதிவு இலக்கத்தகடு இல்லாத கார் ஒன்று இருப்பதாக போலீஸ் தலைமையகத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய மெரிகான தலைமையக போலீஸ் விசேட அதிகாரிகள் குழு வீட்டுக்கு சென்று சோதனையிட்டுள்ளனர். இதன்போது முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் அந்த வீடு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஒருவரின் மனைவிக்கு சொந்தமானது என்று தெரிய வந்ததை அடுத்து அயலவர்கள் அவரது கையடக்க தொலைபேசி இலக்கத்தை கண்டுபிடித்து அவரை தொடர்பு கொண்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் திகதியில் ஓரிரு நாட்கள் மாற்றமடையும் வாய்ப்புள்ளதாக கொழும்பு தகவல்கள் கூறுகின்றன. நாடாளுமன்ற தேர்தல் சட்டத்தின் 10வது பிரிவின்படி தேர்தலுக்கு நாட்கள் ஒதுக்கியதில் பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த சட்டத்தின்படி அக்டோபர் 4ஆம் தேதி முதல் அக்டோபர் 11ஆம் தேதி வரை வேட்புமனுக்கள் கோரப்பட்டிருந்தன. இந்த நிலையில் வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளிலிருந்து 5 வாரங்களுக்கு குறையாமலும் 7 வாரங்களுக்கு மிகாமலும் வாக்குப்பதிவு தேதி நிர்ணயிக்கப்பட வேண்டும் என்று சட்டத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாக நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். அதன்படி வேட்புமனு தாக்கல் முடிவடைந்த அக்டோபர் 11ஆம் தேதி முதல் 5 வார கால அவகாசம் நவம்பர் மாதம் 29ஆம் தேதி நிறைவடையும் என்று கூறப்படுகின்றது. எவ்வாறாயினும் தற்போது நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நவம்பர் 14ஆம் தேதி அந்த சட்ட கால பகுதியில் உள்ளடக்கப்படாததால் அன்றைய தினம் நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவது சட்டத்திற்கு முரணானது என்று அவர்கள் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இது தொடர்பாக தேர்தல்கள் ஆணைக்குழு கவனம் செலுத்த உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சட்ட ஆலோசனைகளுக்கு பின்னர் எதிர்காலத்தில் நாடாளுமன்ற தேர்தல் திகதியில் மாற்றம் ஏற்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் இஸ்ரேல் மோதல் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் மேற்கு கரையில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஹமாஸ் தளபதி இஸ்லாம் ஜமீல் ஓடே கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவ படை அறிவித்துள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையின் மேற்கு விளிம்பில் உள்ள துல்கரேமில் உளவுத்துறை அடிப்படையிலான பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையை நடத்திய போது அவர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் பாலஸ்தீன சுகாதார அமைச்சகம் அந்த நபரை 29 வயதான இஸ்லாம் ஜமீல் ஓடே என்று அடையாளம் கண்டுள்ளது. பாலஸ்தீனிய செய்தி நிறுவனமான வாஃபாவின் கூற்றுப்படி இஸ்ரேலிய படைகள் அதிகாலையில் துல்கரேமின் அல்சலாம் பகுதியில் உள்ள குடியிருப்பு கட்டடத்தை சுற்றி வளைத்துள்ளன. இதன்போது தொடர்ச்சியான துப்பாக்கிச் சூடு மற்றும் 20க்கும் மேற்பட்ட வெடிகுண்டுகளும் ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதில் அவர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி இஸ்ரேலிய வான்வழி தாக்குதலில் ஹமாஸ் தளபதி யாஹி ஓஃபி கொல்லப்பட்டதை தொடர்ந்து துல்கரேமில் ஹமாஸ் தாக்குதல்களுக்கு ஜமீலோடே தலைமை தாங்குவதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருந்தது. இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு செய்திகள் நிறைவடைந்தன. தொடர்ந்தும் எமது செய்தி சேவையோடு புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். வணக்கம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள்.